வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜக வேட்பாளர் பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதே நேரத்தில் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த ரங்கசாமி புதுச்சேரிக்கு திரும்பினார். எந்தெந்த தொகுதிகளில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருப்பினும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். முதல்வர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தட்டாஞ்சாவடியில் இம்முறை போட்டியிடும் வகையில் வேட்புமனுவை ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் மற்றொரு தொகுதியான மங்களம் தொகுதியிலும் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் 2 தொகுதியில் போட்டியிடுவதை ரங்கசாமி சென்டிமெண்டாக வைத்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பேரணியாக வந்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை நமச்சிவாயம் தாக்கல் செய்தார். மனு தாக்கலுக்கு பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து கோஷங்களுடன் வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். இத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் புதுச்சேரிக்கு புதிய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றார். மேலும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், இந்த புனித நாளில் மக்களின் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் மற்றும் வளம் பெருக வேண்டும் என்றும் குடும்பத்துடன் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நல்ல எண்ணங்களும் நற்காரியங்களும் பலித்து அல்லாஹ்வின் அருள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும் ஒற்றுமை, அன்பு மற்றும் சகோதரத்துவம் சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் பிரார்த்தனைகளும் நிறைவேறி இந்த ரம்ஜான் திருநாள் புதிய நம்பிக்கையையும் ஒளியையும் கொண்டு வரும் எனவும் அன்பும் கருணையும் பகிர்ந்து கொண்டாட வேண்டிய நாளாக இதை கொண்டாட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக அருணா லேப் மற்றும் அருணா சிடி ஸ்கேன் நிறுவனம் சார்பில் 5ஆம் ஆண்டாக பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட கூண்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருண் பசுமை இயக்க நிறுவனர் அருண் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. சிட்டுக்குருவிகள் மீண்டும் மனிதர்களின் வாழ்விடங்களுக்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொள்ளப்படும் இம்முயற்சி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அருணால சிடி ஸ்கேன் சென்டரில் இன்னைக்கு உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு 100 சிட்டுக்குருவி கூண்டுகள் வழங்கப்பட்டது. இவங்க தொடர்ந்து 5ஆவது வருஷமாக இந்த சிட்டுக்குருவியை பாதுகாக்கணுன்றதுக்காக இது வரைக்கும் ஒரு 500 கூண்டு அவங்க தொடர்ந்து 5ஆவது வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு நல்ல விஷயங்களும் இந்த அருணால எங்களோட அருண் பசுமையுடன் சேர்ந்து பல நல்ல விஷயங்களை செய்து கொள்கிறாங்க. இந்த ஆண்டு 18வது வருஷமாக 18,000 கூண்டு இது வரைக்கும் அருண் பசுமை இயக்கம் சார்பாகவும் அருணால சிடி ஸ்கேன் சென்டர் மூலயமாக 500 கூண்டவும் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யணுன்றதுக்காக அருணால முன் வந்து இப்போ புதிய வகையான கூண்டை அருணால முறையாக அறிமுகப்படுத்தி உள்ளாங்க. இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மண் கூடுவை. நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மரம் கூண்டு தேவையில்லை, எங்களை மரத்தில் வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க. இந்த முறை மண்புழுவை நீங்கள் மரத்தில் மாட்டிக்கலாம், மொட்டை மாடியில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி வகையான மண்புழுவை நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லா பறவைக்கும் கூடு கட்டுற வகையான இந்த மண்புழுவை சிறப்பாக இருக்குன்றது என்னோட
நம்பிக்கை. இது மேலும் இந்த சிட்டுக்குருவி பாதுகாப்பு புதுச்சேரி மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகளுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணி வைக்க ஆரம்பிச்சு. கோடைக்காலம் இது, அதனால் பொதுமக்களை எல்லாரும் சிட்டுக்குருவிகளுக்கு தண்ணியும் தானியம் போன்ற இதை வச்சு வெயிலுக்கு இந்த குருவிகளை பறவையிடத்திலே பாதுகாக்கணும் எங்களுக்கு வேண்டும். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மைய வளாகத்தில் அக்ஷய பாத்ரா நிறுவனம் தனது 25 ஆண்டுகள் மனிதநேய சேவையை நிறைவு செய்ததையும் மொத்தமாக 500 கோடி உணவுகளை வழங்கிய மைல்கல்லையும் முன்னிட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி அக்ஷய பாத்ரா நிறுவனத்தின் நிறுவனர் மது பண்டிட் தாசா மற்றும் தலைவர் சஞ்சலபதி தாசா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. சுபோஷித் மற்றும் சுஷித் பாரத் விக்சித் பாரத் நோக்கில் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இவ்விழாவில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மேம்பாட்டின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. தற்போது அக்ஷய பாத்ரா நிறுவனம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 78 சமையல் மையங்கள் மூலம் தினமும் சுமார் 23.5 லட்சம் குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்கி வருகிறது. மேலும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்த எண்ணிக்கையை 30 லட்சமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சத்தான உணவும் தரமான கல்வியும் கிடைத்திட உறுதி செய்வது அனைவரின் பொறுப்பு என வலியுறுத்தினார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இம்முயற்சியை ஒரு பெரிய மக்கள் இயக்கம் என பாராட்டினார். மேலும் அக்ஷய பாத்ரா நிறுவனம் PM போஷான் திட்டம் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குண்டுபாளையம் பகுதியில் நேயம் மக்கள் கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளர் விநாயகம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக வேலைவாய்ப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தங்கள் பகுதி பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இத்தனை காலமாக உங்களை போன்ற நல்ல வேட்பாளர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. குறுகிய காலத்திலேயே பல நல்ல திட்டங்களை எங்கள் பகுதிக்கு கொண்டு வந்துள்ளீர்கள். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்கள் வெற்றிக்காக முழு ஆதரவு அளிப்போம் என உறுதியளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு கலந்து கொண்டு பெண்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதி பிரமுகர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு வரவேற்பளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவர் முதலில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு உழவர்கரை நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தார். அங்கு தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், மக்கள் ஆதரவுடன் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன். கடந்த 16 ஆண்டுகளாக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பவன் நான் அல்ல, எப்போதும் மக்களுடன் இருந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயன்று வருகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இந்த முறை மக்களின் ஆதரவு உறுதியாக இருப்பதால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். கட்சி சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளேன். அதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளேன். அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் புதுச்சேரியில் என்ற நம்பிக்கையோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். விரைவில் எங்களுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்வார்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை தொகுதியை சேர்ந்த கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றடைந்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் கோபிகா தனது வேட்புமனுவை வழங்கினார். மனு தாக்கலுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோஷங்களுடன் வேட்பாளரை வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சாய் சரவணன்குமார். இவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது. இதை அறிந்த சாய் சரவணன்குமார் தனது மனைவியுடன் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதிக்கு வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் அவரது ஆதரவாளர்கள் ஹோட்டலை முற்றுகையிட உள்ளதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து வடக்கு பகுதி எஸ்பி வம்சதர் ரெட்டி தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஓட்டலின் இரு நுழைவாயிலும் பூட்டி ஆதரவாளர்கள் உள்ளே வராமல் இருக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஊசுடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு கார்த்திகேயன் கோபாலன் கடை மாரியம்மன் கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பேரணியாக புறப்பட்டு சாரம் பகுதியில் உள்ள பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் அமைந்துள்ள புனித சூசியப்பர் ஆலயத்தில் தேர்பவனி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நேய மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் கலந்து கொண்டு இறையருள் பெற்றார். விழாவில் பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள் பங்கேற்றனர். மேலும் கழக நிர்வாகிகளான மரீஷ், மணிமாறன், வருண், ஜெயின், விஜயரங்கம், துளசிராமன், பாலாஜி, வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. OPS அணியிலிருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திமுக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திமுக சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் இடையே குழப்பம் நிலவுகிறது. கட்சி தலைமையகம் விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாசு ரமலான் திருநாளை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மனித வாழ்க்கையில் அகமும் புறமும் தூய்மை அடைய உதவும் ஒரு பயிற்சியாக நோன்பு விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நற்பண்புகள் வலியுறுத்தும் இந்த புனித திருநாளில் 1 மாதம் முழுவதும் நோன்பிருந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை வழங்குவது மனிதநேயத்தின் உயர்ந்த வெளிப்பாடாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமாக ரமலான் மாதத்தில் இறைதூதர் நபிகள் நாயகத்திற்கு குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது என்பதையும் அதனை நினைவுகூரும் வகையில் நோன்பு கடைபிடிக்கப்படுவது முக்கியமானதாகும் என்றும் கூறியுள்ளார். இஸ்லாம் கற்பிக்கும் நன்னெறிகளில் முக்கியமானது மதுவிலக்கு என்பதையும் மதுவை தவிர்ப்பதே சமூக முன்னேற்றத்திற்கு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய சூழலில் மதுவின் தாக்கம் அதிகரித்து வருவதை கவலைக்கிடமாக குறிப்பிட்ட அவர் மதுவில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மார்ச் 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வில்லியனூர் மற்றும் உழவர்கரை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். முன்னதாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த மார்ச் 7ஆம் தேதி 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தார்.
அதன்படி வில்லியனூர் தொகுதி வேட்பாளராக ரமேஷ், உழவர்கரை தொகுதி வேட்பாளராக சித்ரா செல்வகுமார், வில்லியனூர் மாற்று வேட்பாளராக மதியழகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்கள் வில்லியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோவில் பகுதியிலிருந்து கட்சியினருடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கௌரி, பிரவீனா, மதியழகன், கற்பகவள்ளி, வீராசாமி, மருத்துவர் அக்பர் பாஷா, ஈட்டன் பாஸ்கர், LND கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கத்தின் செயலாளர் கோபி சுயேட்சை வேட்பாளராக காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவர் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் மனுவை சமர்ப்பித்தார். கோபி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு பல்வேறு சமூக நற்பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஐயனாரப்பன் ஆலய வளாகத்தில் ஐயனாரப்பன் சுவாமியின் அவதார திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஐயனாரப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி ஜெகதீஸ்வரன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் சிசி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எழுந்துரை போட்டியிடுகின்றார். காமராஜர் மணி மண்டபம் அருகிலிருந்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஊர்வலத்திற்கு கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமை தாங்கினார். ஊர்வலத்தில் மாநில குழு உறுப்பினர்கள் சிவகுமார், சிவசங்கரன், ஆனந்த், சத்யா, ஜானி, சண்முகம், மேகராஜ், ராஜ்குமார், குமரன், வெற்றி, பிரீத்தம், மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.